வணக்கம் அன்பு நெஞ்சங்களே! இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி ஒரு ஸ்டார்ட்டர் ரெசிபி. ஸ்டார்ட்டர் ரெசிபீஸ்னாலே சூப்ஸ் இல்லைன்னா ஜூஸ் தான். இன்னைக்கு நான் செய்ய போற ரெசிபி மோமோஸ் ரெசிபி. இந்த மோமோஸ் ரெசிபி உங்கள வந்து எரா ஆஃப் கொரோனா கூட எடுத்துட்டு போற மாரி இருக்கும். பிகாஸ் நான் செய்ய போற அந்த ரெசிபியோட ஷேப் பார்த்தீங்கன்னா, கொரோனா மாரியே இருக்கும் அந்த ஷேப்பு. ஸோ அதுக்கு வந்து நான் கொரோனா மோமோஸ்ன்னு பேர் வச்சிருக்கேன். இந்த ஷேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த பேரை நான் வச்சேன்னு. ஸோ இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பாஸ்மதி ரைஸை 2 கிண்ணத்துலேயும் நம்ம ஊற வைக்கிறோம். ஒரு கிண்ணத்தில் உள்ள ரைஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சங்குப்பூவோட சிரப் ஆட் பண்ணிக்கணும். இன்னொரு கிண்ணத்தில் நார்மல் பாஸ்மதி ரைஸை அப்படியே ஊற வைங்க. இப்போ இது ரெண்டையுமே நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச பிறகு இந்த ரைஸை வந்து ஒரே பாத்திரத்தில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண ரைஸை நான் வந்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங்ஸை என்னென்னு பார்க்கலாம். கேரட், பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, பூண்டு, இஞ்சி, ஸ்மாஷ்ட் பொட்டேட்டோ, கேபேஜ். இதுக்கு நீங்கள் வந்து கேபேஜ்க்கு பதிலாக ப்ரொக்கோலி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேபேஜில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பால் வந்து உருட்டும் போதும் அந்த பாலோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூசி டெக்ஸ்சராக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ப்ரொக்கோலி கூட ஆட் பண்ணிக்கோங்க. கேபேஜ் வந்து ஆட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க பொருளை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறோம். ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, கேரட், கொத்தமல்லி இலை. அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மிளகுத்தூள், திருப்பி சில்லி ஃப்ளேக்ஸ் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஆர் டார்க் சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போவும் ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு லெமன் சைஸ் பால் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த எடுத்து வச்ச அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியில் நம்ம வந்து இப்போ டேப் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக இந்த அரிசியை வந்து அதை வந்து டேப் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரமோ இல்லை ஒரு பேம்பு ஸ்ட்ரீமரோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வேக வைங்க. 20 மினிட்ஸ்க்கு பிறகு ஒரு ஃப்ளஃபியான கொரோனா மோமோஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, இப்போ இதுக்கு பர்ஃபெக்ட் சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சில்லி ஆயில், இதுக்கு 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாப்ட் பூண்டு ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எள்ளு வெள்ளை இல்லைன்னா கருப்பு எல்லாம் கூட இருக்கலாம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை, உப்பு, டார்க் சாஸ். அதுக்கு பிறகு ஒரு பேனில் ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணி இந்த இன்க்ரீடியன்ஸ் மேலே நம்ம ஆட் பண்ணிடுவேன். நமக்கு சில்லி சாஸ் ரெடி ஆகிட்டு. அடுத்த தடவை கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த ஸ்டார்ட்டர் ரெசிபியை மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இந்த கொரோனா ஷேப் தான் இந்த ரெசிபிக்கு ஹைலைட்டு. ஷேப்பை பார்த்தாலே கிட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மோமோஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்போடு சமைத்தால் ஒவ்வொரு உணவும் ருசியாகும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.